ஹாய் கைஸ், இன்னைக்கு பார்க்க போற டாபிக் செய்வினை, செயப்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை. ரொம்ப எளிமையான டாபிக் தான். பேசிக் டிஃபரன்ஸ் தெரிஞ்சுட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா ஸ்கோர் பண்ற டாபிக் தான். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் பார்க்கலாமா? தன்வினை, பிறவினை. சரியா? அதுக்கு முன்னாடி தன்வினைனா என்ன அப்படின்னா தானே செய்யக்கூடிய வினை. செய்வினை அப்படின்னாலும் தான் செய்யற வினை தான். அப்ப ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு நமக்கு தெரியணும் இல்லையா? அப்பதான் நம்ம வந்து பெர்ஃபெக்டா நம்ம ஆன்சர் பண்ண முடியும் இல்லையா? ஸோ தன்வினை அப்படின்னா கருத்தா செய்யும் செயல் அவனுக்கு மட்டுமே பயனளிக்கிறது. அதாவது என்னன்னா, இப்ப நான் ஒரு செயல் செய்யறேன்னு வச்சுக்கோங்களேன், அது எனக்கு மட்டுமே பயனளிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் பாடம் கற்றேன், அது தன்வினை. ஏன்னா நான் பாடம் கத்துக்கிறது எனக்கு தான் அது பயனை கொடுக்குது. கரெக்டா? அது தன்வினை. இதே கருத்தா செய்யும் செயல் மற்றவர்களுக்கும் பயனளித்தால் அது செய்வினை. இப்ப அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா, திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார். அப்ப திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினது அவருக்கு மட்டும் பயன்படாது, மற்றவருக்கு பயனளிக்குது இல்லையா? டிஃப்ரென்ஸ் புரியுதுங்க இல்லையா? இதுதான் தன்வினைக்கும் செய்வினைக்கும் இருக்கக்கூடிய பேசிக் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? இப்ப நான் சமையல் கற்றேன், சமையல் கத்துக்கிறதுனால எனக்கு மட்டும் பயனளிக்குது அப்படின்னா அது தன்வினை. நான் சமையல் செய்தேன், சமையல் செய்யறது வந்து நான் மட்டுமா சாப்பிடுறேன், மற்றவங்களும் சாப்பிடுறாங்க இல்லையா? அப்ப அது எல்லாத்துக்குமே பயனளிக்குது. அப்ப இந்த மாதிரி எல்லாத்துக்குமே பயனளிக்கிற மாதிரியான ஒரு ஆக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அது செய்வினை. நம்ம செய்யற செயல் தனக்கு மட்டுமே பயனளிக்க கூடியதா இருந்துச்சு அப்படின்னா அது தன்வினை. ஓகேங்களா? இதுதான் பேசிக் டிஃபரன்ஸ். கிளியரா புரிஞ்சுதா? ரைட். ஸோ இப்ப பாருங்க, நான் வந்தேன், நான் வந்தேன், நான் வந்ததுனால எனக்கு தான் பயன். நான் என்ன பர்பஸ்க்காக வரேனோ அது நான் மட்டும்தானே பயனடைகிறேன். அதுதான். நான் கற்றேன், நான் கத்துக்கிறதுனால அது எனக்கு தான் பயன். கரெக்டா? என்னுடைய கெரியர் வந்து நல்லா பூஸ்டப் ஆகும், நான் நிறைய கத்துப்பேன். சி, அந்த மாதிரியான விஷயங்கள். செய்வினைங்கிறது செய்வினைங்கிறது கருத்தா செய்யற செயல் மற்றவர்களுக்குமே பயனளிக்க கூடியதா இருக்கும். பாத்தீங்களா? நான் சமைத்தேன், நான் சமைக்கிறதுனால அந்த பயன் நான் மட்டும் அடையிறதுல மற்றவங்களும் பயனடைகிறாங்க. ஆசிரியர் பாடம் நடத்துறாரு. இப்ப ஆசிரியர் பாடம் நடத்துறதுனால ஆசிரியருக்கு மட்டுமா பெனிஃபிட்? இல்லை இல்லையா? மற்றவங்களுக்கும் அது பெனிஃபிட் கொடுக்குது தானே. இப்ப நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன்னா அது அதுல பயனடைகிறது நான் கிடையாது, நீங்க எல்லாருமே அதுல பயனடைறீங்க. கரெக்டா? சோ இதெல்லாமே செய்வினை அப்படின்னு அர்த்தம். சரியா? ரைட். ஒருவன் தானே செய்யும் செயலை உணர்த்துவதை தன்வினை அப்படின்னு சொல்லலாம். கோதை நன்கு படித்தாள். இந்த இடத்துல படிக்கிறது யாரு? கோதைங்கிற ஒரு பர்சன். மன்னர் நாட்டை ஆண்டார், நாட்டை ஆள்றது யாரு? மன்னர். பெரியவர் கடவுளை தொழுதார், கடவுளை தொழுதது யாரு? பெரியவர். அப்ப இந்த இடத்துல தானே செய்யும் செயல் அப்படின்னா படிச்சது கோதை தான், நாட்டை ஆண்டது மன்னர், கடவுளை தொழுதது பெரியவர். இதுதான் தானே செய்யறது, அவங்க செய்யக்கூடிய செயலை குறிக்கிறது. பிறவினைனா ஒருவர் பிறரை கொண்டு தொழிலை செய்வித்தலை உணர்த்துவது. சிம்பிள். தானே செய்யறது தன்வினை, மற்றவங்களை கொண்டு நம்ம அந்த செயலை செய்ய வைக்கிறோம் அப்படின்னா அது பிறவினை. பேர்லயே ஆன்சர் இருக்கு, பிறரால செய்யப்படக்கூடிய வினை. ரைட் ரைட். ஆசிரியர் பாடம் கற்பித்தார். ஆசிரியர் பாடம் வந்து யாரையோ வச்சு சொல்லி கொடுக்க வைக்கிறாங்க. புரியுதுங்களா? கற்பித்தார். ஸோ சிம்பிளா பிறவினை அப்படின்னா பி வி பித்து வித்து இதெல்லாம் இருக்கும். சரிங்களா? சொன்னது பிவி பித்து வித்து இந்த மாதிரியான துணை வினைகள் நம்ம பார்த்தாலே அது 100% அது பிறவினை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப கன்ஃபியூஷன்லாம் வேண்டாம். சரியா? ரைட். தன்வினை பகுதியில் தன்வினையை பிறவினையா மாற்றும் போது என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னா, மெல்லின மெய்யை வல்லின மெய்யா மாற்றணும். மெல்லினம்னா நமக்கு தெரியும் என்னென்ன நம்மன, வல்லினம்னா கசட தபர. இது கிளியர் இல்லையா? ஸோ தன்வினை பகுதி இதுதான். திருந்தினான், திருந்தினான்ங்கிறது அவன் திருந்தினான், அது தன்வினை. கரெக்டா? ஸோ இந்த இடத்துல மெல்லின மெய் இந்துங்கிறதான மெல்லினம், இது வந்து வல்லின மெய்யா மாறணும், இத்துன்னு இருக்கணும். ஸோ திருந்தினான்ங்கிறது தன்வினை, திருத்தினான் அப்படிங்கிறது பிறவினை. யாரையோ திருத்துறான், திருந்தினான்னா தானே திருந்துறான். அப்ப தானே திருந்துறது தன்வினை, திருத்தினான்னா யாரோ ஒருத்தரை திருத்த வைக்கிறான். புரியுதுங்களா? அது பிறவினை. இன்னொன்னு, வல்லின மெய்யெழுத்தை இரட்டிக்க வேண்டும். இங்க பாருங்க, பழகினான் பழக்கினான். இங்க எங்க மேம் இரட்டிக்குது? இங்க பாருங்களேன், கி இக்கு கூட்டல் ஈன்னு இருக்கா? இந்த இக்கு இரட்டி படைஞ்சு முன்னாடி ஒரு இக்கு வருது இல்லையா? அதுதான் வல்லின மெய்யெழுத்தை இரட்டிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றான். கிளியரா? ரைட்.
தன்வினை பகுதி நான் சொன்னேன் இல்லையா, இந்த விபி கூசு டூது புரு என்னும் விகுதிகள்ல ஏதாவது ஒண்ணு நம்ம சேர்க்கணும். ஓகேவா? இப்ப செய்தான் அப்படின்னா செய்வித்தான், வித்து பித்து நான் சொன்னேன்ல முன்னாடி, அந்த மாதிரி இருக்கிறது பிறவினை. அப்ப தன்வினையில எந்த ஒரு மாற்றமும் இருக்காது, தான் செய்த செயலை மட்டும் சொல்லுவாங்க. பிறவினை அப்படின்னா பிறரை கொண்டு செய்யக்கூடிய செயலை சொல்றது. அதுல பித்து வித்து வல்லினம் மெல்லினமா மாறுறது, சாரி மெல்லினம் வல்லினமா மாறுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பிறவினையில தான் நடக்கும். சரியா? ரைட், இங்க பாருங்க. திருக்குறள் கற்றேன், இது என்னது? தன்வினை. கற்றேன் நான் கத்துக்கிட்டேன், அது நான் செய்த செயல். கற்பித்தேன் பிறருக்கு, பிறரை கொண்டு, அப்ப இது என்னது? பிறவினை. பித்து வித்துன்னு வருது இல்ல, அவ்வளவுதான். கொள்ளையர் கொட்டம் அடங்கினர், கொள்ளையர்களோட கொட்டம் அடங்கி போச்சு, அவங்களே அடக்கிக்கிட்டாங்க, அது தன்வினை. அடக்கினர்னா யாரோ ஒருத்தர் அந்த கொள்ளையரோட கொட்டத்தை என்ன பண்றாங்க? அடக்குறாங்க. அப்ப மெல்லினம் வல்லினமா மாறுதா? மாறுதா? சோ அடங்குதல்ங்கிறது தன்வினை, அடக்குதல்ங்கிறது பிறவினை. அதுதான் மெல்லினம் வல்லினமா மாறுறதுங்கிற கான்செப்ட்ல வருது. சரியா? அடுத்து, நண்பர்கள் வீட்டில் விருந்து உண்டேன், நண்பர்களோட வீட்டுல விருந்து சாப்பிட்டது நான் தான், அப்ப அது தான் செய்த வினை. நண்பரை விருந்து உண்பித்தேன், பித்து வித்து வருதா? சோ பிறரை கொண்டு நடத்தக்கூடிய செயல், அவ்வளவுதான். சிம்பிள் பா. பித்து வித்து வீப்பின்னு வந்தாலே கண்ணை மூடிட்டு அது பிறவினைன்னு போட்டுருங்க, அவ்வளவுதான். கற்றேன் செய்தேன் தன்னை குறிக்கிற மாதிரி வர்றது எல்லாமே நம்ம என்ன பண்ணணும்? நம்மளே சொல்லி பார்த்துக்கணும். நான் கற்றேன், நான் செய்தேன், புரியுதா? அது எல்லாமே தான் செய்த வினைன்னு எடுத்துக்கணும். சரியா? வந்தேன், நான் தான் வந்தேன், அது தன்வினை. வருவித்தேன் யாரோ ஒருத்தரை பிறரை கொண்டு, சோ பித்து வித்துன்னு வருதா? பிறவினை. தாய் உணவை உண்டாள், உண்டாள்ங்கிறது தன்வினை. உண்பித்தாள் அப்படிங்கிறது பிறவினை. கற்றான்ங்கிறது தன்வினை, கற்பித்தான்ங்கிறது பிறவினை. புரிஞ்சுதா? தன்வினைக்கும் பிறவினைக்கும் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சது இல்லையா? அவ்வளவுதான். செய்தாள்ங்கிறது தன்வினை, செய்வித்தாள் அப்படிங்கிறது பிறவினை. ஓகே. ஆடினார் ஆட்டுவித்தார், கண்டான் காண்பித்தான், உழுதார் உழுவித்தார். அப்ப இது எல்லாமே லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது எல்லாமே தன்வினை, ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கிறதுல இந்த பித்து வித்து வீப்பு இதெல்லாம் சேர்ந்து வர்றது, மெல்லினம் வல்லினமா மாறுறது, இது எல்லாமே நம்மளுக்கு பிறவினையில வந்துடும். சரியா? ரைட், இங்க பாருங்க. அகல் அகற்று, பிறரை கொண்டு அகற்று, புரியுதுங்களா? அமைவான், அமைவான்னா தன்வினை. அமர்த்துவான், சோ அது பிறவினை. அமர்த்துவான், எதையோ கொண்டு அமர்த்துறான். ஏறு தான் செய்த வினை. ஏற்று யாரையோ ஏற்று. நான் சொல்ற எக்ஸாம்பிள் மாத்திரம் பார்த்துட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். செய்யறது நான் செய்யறது, செய்விக்கிறது மற்றவங்கள செய்விக்கிறது, ஸோ விபி வருதா? ரைட். உன் உன்பி உன்பி, இதுல பாத்தீங்களா வல்லினம் இருக்குல்ல பாருங்க. அகற்று அமர்த்து, ஸோ வல்லினமை இருக்கு இல்லையா? இங்க பாருங்க, இரு, இங்க இத்து. அடுத்து இப்ப இவ்வு, சாரி விபி இருக்கு. அடுத்து இங்க வல்லினம் இருக்கு பாருங்க. பெருகு பெருக்கு, வாடு வாட்டு, வல்லினமை இருக்கு இல்லையா? சோ அப்படி இருந்தாலே அது என்ன பண்ணிடணும் நம்ம? அது பிறவினை அப்படின்னு எடுத்துக்கணும். மடங்கு மெல்லினம் வல்லினமா மாறுது பாருங்க, மடக்கு. சோ இதுதான். ஓகேவா? அடுத்து கட கட்டு, உருகு உருக்கு, படித்தாள் படிப்பித்தாள், படித்தாள்ங்கிறது தான் செய்தது, படிப்பித்தாள்ங்கிறது பிறரை வச்சு செய்யறது. போனான் போக்கினான், போறதுங்கிறது தான் செய்தது, போக்குதல் போக்கினான்ங்கிறது பிறரை கொண்டு செய்யறது. உருண்டான்ங்கிறது தானே உருள்றது, உருட்டினான்ங்கிறது பிறரை கொண்டு செய்யறது, உருட்டு. சரியா? நடந்தாள் நடத்தினாள். ஓகே. எழுந்தான் எழுப்பினான், பயின்றான் பயிற்றினான், பயின்றான் தான் பயிற்சி எடுத்துக்கிறது. ஓகே, அவனை பயின்றுக்கிறது, இது பயிற்றினான், மற்றவங்களை கொண்டு செயல்படுத்துற விஷயம் இது. போனா நாம் போறது, போக்குனா மத்ததை போக்க வைக்கிறது. கரெக்டா? இப்ப நீர் பாய்ச்சுற, நான் பாய்ச்சுறேன், நீர் பாய்ச்சினான், பாய்ச்சினான் அப்படின்னா சரி. இந்த இடத்துல பாருங்களேன், பாய்ச்சி. ஸோ டிஃப்ரென்ஸ் புரியுது இல்லையா? அப்போ பாய் அப்படிங்கிறது நான் ஒருத்தங்க மேலே பாயறதுன்னு அர்த்தம். பாய்ச்சி நான் இப்போ இன்னொருத்தங்களை கொண்டு பாய வைக்கிறான் அப்படிங்கிறது அர்த்தம். இந்த இடத்துல நீர் பாய்ச்சிங்கிறது வராது. சரியா? அடுத்து ஸோ பாய்ச்சி. ஸோ வல்லினம் வருதாங்கிறத பார்த்துக்கோங்க. இச்சுங்கிறது வல்லினம். ஸோ அதனால இது என்ன வராது, கண்டிப்பாக இது தன்வினைக்கு போகாது. சரியா? உருள் உருட்டு, நடத்து, இந்த செயலை நடத்தினா, நடத்தி இந்த செயல் இவனால நடந்துச்சு அப்படின்னு சொல்றது ஒண்ணு. அது நடத்தினான்னா பிறரை கொண்டு செய்ய வைக்கிறான்னு அர்த்தம். சரிங்களா? எழுப்பு, எழுந்தான் எழுப்பினான், பயில் பயிற்றினான், உண்ணச் செய்தான், உறங்கு உறங்கச் செய், சேர்க்கிறேன். ஓகேவா? சேர்வேன் சேர்ப்பேன், சேர்ந்தேன் சேர்த்தேன். ஸோ வல்லினம் மெல்லினம் வல்லினமா மாறுறதும் பிவி. இதுதான், வேற எதுவுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? ரைட்.
ஸோ தன்வினை பிறவினையில டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். கிளியரா புரிஞ்சிருச்சு இல்லையா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா செய்வினை செயப்பாட்டு வினை பார்க்கலாமா? செய்வினை செயலை செய்பவரை முதலில் வாக்கியத்தில் அமைப்பது செய்வினை. அதாவது யார் அந்த செயலை செஞ்சாங்களோ அவங்கள ஃபர்ஸ்ட் வைக்கிறோம் இல்லையா, அதுதான் செய்வினை. அதாவது எழுவாய் செயலை செய்வதாக கூறுவது செய்வினை. எழுவாய் தானே அந்த செயலை செய்யும். எழுவாய்னா யாரு? சப்ஜெக்ட். இப்ப இலக்கியா பாடம் நடத்தினாள். பாடம் நடத்தின எழுவாய் இந்த இடத்துல யாரு? இலக்கியா. அப்ப இந்த இடத்துல இலக்கியா தான் எழுவாய். அப்ப எழுவாய் என்ன செயல் செய்யறாங்க? பாடத்தை நடத்துறாங்க. அப்போ அந்த எழுவாய் என்ன செயலை செய்தாங்களோ அதை சொல்றதுதான் செய்வினை. புரியுதுங்களா? பாருங்க, முருகன் பாடம் படித்தான், குமரன் கோவில் கட்டினார். அப்ப முருகன் பாடம் படித்தான். எப்பொழுதுமே செய்வினை பொறுத்த வரைக்கும் தன்வினையில இதை மட்டும்தான் பார்ப்போம். ஆனா செய்வினையில எழுவாய், செய்யப்படு பொருள், பயனிலை, இது மூணையும் பார்க்கணும். இதுல 2 மாற்றங்கள் நடக்கும். ஒண்ணு, இந்த செய்யப்படு பொருள்ல ஐங்கிற உருவு சேர்ந்து வரும், சேராமலும் வரும். ஓகேங்களா? இது ஒண்ணு. இதே செய்யப்பாட்டு வினையில எடுத்துட்டீங்கன்னா எழுவாயும் செய்யப்படு பொருளும் இன்டர்பிளேஸ் ஆயிடும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. முருகன் பாடம் நடத்தினான். இந்த இடத்துல எழுவாய் முருகன், செய்யப்படு பொருள் பாடம், பயனிலைங்கிறது படித்தான். ஸோ இந்த செய்யப்படு பொருளை ஐங்கிற உருவு வரலாம், வராமலும் போகலாம். இப்போ முருகன் பாடத்தை படித்தான் அப்படின்னாலும் ஒண்ணுதான், முருகன் பாடம் படித்தானாலும் ஒண்ணுதான். எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. சரிங்களா? இதே செய்யப்பாட்டு வினைனா ரூல்ஸ் என்ன பண்ணணும்னா, இந்த செய்யப்படு பொருளும் எழுவாயும் இன்டர்பிளேஸ் ஆயிடும். அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் செய்யப்படு பொருள் வரும், 2வது எழுவாய் வரும், 3வது பயனிலை வரும். சரிங்களா? அப்போ செய்யப்படு பொருள் என்னது? பாடம். எழுவாய் யாரு? முருகன். இந்த இடத்துல 100% எழுவாயில ஆளுங்கிற வேற்றுமை உருவு என்னது? 3ஆம் வேற்றுமை உருவு கண்டிப்பா சேர்ந்து வரும். செய்வினையில செய்யப்படு பொருள்ல, அதாவது பாடம் செய்யப்படு பொருள்ல வரலாம், வராமலும் இருக்கலாம். ஆனா செய்யப்பாட்டு வினையில எழுவாயில கண்டிப்பா ஆளுங்கிறது சேர்ந்து வரும். அதாவது பாடம் முருகனால் படிக்கப்பட்டது. ஸோ பயனிலையிலும் மாற்றம் வரும். என்னன்னா படித்தான்ங்கிறது படிக்கப்பட்டது, படுபட்டது, பெரு பெற்றதுங்கிறது வரும். இப்ப இதை செய்யப்பாட்டு வினைய மாத்தலாமா? கோவில் குமரனால் கட்டப்பட்டது. ஸோ செய்யப்படு பொருள் ஃபர்ஸ்ட் வரும், குமரன் எழுவாய் 2வது வரும். அந்த எழுவாயில ஆளுங்கிற வேற்றுமை உருவு சேர்ந்து வரும், கட்டினார் கட்டப்பட்டதுங்கிறது மாதிரி வரும். கிளியரா புரிஞ்சுதா? அவ்வளவுதான். அப்ப எழுவாய் செய்யப்படு பொருள் பயனிலைங்கிற வரிசையில வாக்கியம் அமையணும். செய்யப்படு பொருளோட ஐங்கிற வேற்றுமை உருவை சேர்க்கணும். அப்ப ஐ உருவு இங்க நான் சொன்னேன் இல்லையா, ஐ உருவு மறைஞ்சும் வரலாம், வெளிப்பட்டும் வரலாம். 100% வந்துதான் ஒண்ணும் இல்லை. ஆனா செயற்பாட்டு வினையில செய்யப்படு பொருளை, அதாவது எதை செஞ்சாரோ அது எழுவாயா மாறிடும். அதான் சொன்னேன், எழுவாயும் செய்யப்படும் பொருள் இன்டர்பிளேஸ் ஆயிடும். அவங்க எழுவாய் ஃபர்ஸ்ட் வராம அவங்க என்ன செயல் செஞ்சாங்களோ அது ஃபர்ஸ்ட் வந்துடும். அதாவது செய்யப்படும் பொருள் ஃபர்ஸ்ட் வந்துடும் நான் சொன்னது. சரியா? ஆனா எழுவாயில கண்டிப்பா என்ன வரும்? ஆளுங்கிற உருவு வரும். சரியா? பயனிலையோட பட்டது, பெரு பெற்றதுங்கிறது வரும். இதுதான். ஸோ பாடம் முருகனால் படிக்கப்பட்டது, வீடு தந்தையால் கட்டப்பட்டது. கிளியரா? இது செய்வினையா மாத்தலாமா? முருகன் பாடம் படித்தான். முருகன் எழுவாய் பாடம் படித்தான் அல்லது பாடத்தை படித்தான். தந்தை வீட்டை கட்டினார். தந்தை வீடு கட்டினார். எப்படி வேணாலும் சொல்லலாம். தந்தை வீடு கட்டினார், தந்தை வீட்டை கட்டினார். கிளியரா புரிஞ்சுதா? ரைட். அவ்வளவுதான். படுபட்டது, பெரு பெற்றது. இப்ப பார்ப்போமா? எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். செய்வினை மாணவர்கள் வகுப்பை தூய்மை செய்தனர். செயற்பாட்டு வினை வகுப்பு மாணவர்களால் தூய்மை செய்யப்பட்டது. ஆசிரியர் இலக்கணம் கற்பித்தார். எழுவாய் செய்யப்படு பொருள். அதாவது நம்ம படிச்சோம் இல்லையா, சொற்கள், அதாவது என்னது, சொற்றொடரை சரியாக வரிசைப்படுத்துகன்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் படிச்சோம்ல, ஜம்பிள் ஆகிருக்கும். அது கரெக்டா எழுவாய் செய்யப்படு பொருள் பயனிலைன்னு, அதுதான் செய்வினை. சரிங்களா? ஸோ ஆசிரியர் இலக்கணம் கற்பித்தார். ஓகேவா? ஸோ மற்றவங்களுக்கு சொல்லி தானே கொடுக்குறாரு. ஸோ செய்வினை. இதுல இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, செய்வினையில பிறவினை மாதிரி வரும். அதாவது கற்றார். இப்ப ஆசிரியர் இலக்கணம் கற்றார் அப்படின்னா அவரு கத்துக்கிட்டாருன்னு அர்த்தம். ஆனா இந்த இடத்துல அவர் என்ன செய்யறாரு? இலக்கணம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் அவர் சொல்லி கொடுக்குறாரு. அப்ப கற்பித்தாருன்னு தான் போட்டிருக்கணும். அப்ப பிறவினைக்கும் செய்வினைக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை பார்த்துக்கணும். சரியா? அடுத்து இலக்கணம் ஆசிரியரால் கற்பிக்கப்பட்டது.
ஓகேவா? படுபட்டதுன்னு வரும்னு சொன்னேன் இல்லையா? இலக்கணம் ஆசிரியரால் கற்பிக்கப்பட்டது. அடுத்து தச்சன் நாற்காலியை செய்தான். நாற்காலி தச்சனால் செய்யப்பட்டது. அதுதான் செயற்பாட்டு வினை. நாடக கலைஞர்கள் நாட்டுப்பற்றை வளர்த்தனர். நாட்டுப்பற்று நாடக கலைஞர்களால் வளர்க்கப்பட்டது. ஈஸியா இருக்கா? மாணவர்கள் வகுப்பை தூய்மை செய்தனர். வகுப்பு மாணவர்களால் தூய்மை செய்யப்பட்டது. அதுதான் செயற்பாட்டு வினை. எழுவாய் தானே ஒரு செயலை செய்யறது செய்வினை. எழுவாய் ஒரு செயலை பிறரை கொண்டு செய்ய வைக்கிறது செயற்பாட்டு வினை. ஓகேவா? ஒருவன் தானே செய்யும் செயலை உணர்த்துவதை தன்வினை. அமர்ந்தான். பிறரை கொண்டு செய்யறாங்க இல்லையா? பிறரை கொண்டு அந்த தொழிலை செய்விக்கிறாங்க இல்லையா? அது பிறவினை. அமர்த்தினான். யாரையோ அமர்த்துறான். அமர்ந்தான்னா அவனே அமர்றான். புரியுதா? சோ இது அங்க படிச்சதுதான். மெல்லின எழுத்த வல்லினமா மாத்தணும். மெல்லினமைகள் இரட்டித்து வரும். அதே மாதிரி இந்த தூ பி இந்த மாதிரி விகுதிகள் சேர்ந்து தன்வினைகளை பிறவினைகளா மாத்திக்கலாம். சரியா? பாரதியார் பாட்டை பாடினார். இது செயற்பாட்டை மாத்தணும்னா பாட்டு பாரதியாரால் பாடப்பட்டது. ஓகேங்களா? பாடப்பட்டதுங்கிறது செயற்பாட்டு வினை. செய்வினைக்கு செய்பவன் தான் எழுவாயா வரும். செயப்படு பொருள் உண்டு. செயற்பாட்டு வினைக்கு செய்பவன் எழுவாயா வராது. செயப்படு பொருளும் கிடையாது. அதாவது செய்வினையில யார் அந்த செயலை செய்யறாங்களோ எழுவாய், அதுதான் எழுவாய். ஆனா செயற்பாட்டு வினையில அந்த செயல் தான் எழுவாயா வரும். அப்ப அந்த இடத்துல செயற்பாட்டு வினை கிடையாதுங்கிறாங்க. கிளியரா புரிஞ்சுச்சா? ரைட். நெக்ஸ்ட், ஆசிரியர் இலக்கணம் கற்பித்தார். இலக்கணம் ஆசிரியரால் கற்பிக்கப்பட்டது. சிலப்பதிகாரம் இளங்கோவடிகளால் இயற்றப்பட்டது. செயற்பாட்டு வினை சொல்லிட்டு இருக்கேன். சரியா? நாடக கலைஞர்கள் நாட்டுப்பற்றை வளர்த்தனர். செய்வினை. சோ இங்க செயற்பாட்டு வினை இருக்கு, நம்ம செய்வினையா மாத்துறோம். புரிஞ்சுதாக்கன்னா? சோ எழுவாய் செயற்படு பொருள் இதுலதான் நம்மளுக்கு மாத்தி மாத்தி வருது. ஓகேவா? ஆசிரியர் இலக்கணம் கற்பித்தார் செய்வினை. இலக்கணம் இன்டர்பிரேஸ் பண்ணுங்க. செயற்பாட்டை மாற்றும் போது ஆளுங்கிறது கண்டிப்பா வரணும். ஆசிரியரால் கற்பிக்கப்பட்டது. இளங்கோடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றினார். ஐ வரலாம், வராமலும் இருக்கலாம். இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் இயற்றினார்னாலும் கரெக்ட் தான். செயற்பாட்டு வினைனா சிலப்பதிகாரம் இளங்கோவடிகளால் இயற்றப்பட்டது. ஓகேவா? அவ்வளவுதான். நெக்ஸ்ட், திருக்குறள் கற்றேன். தன்வினை பிறவினையில இதை மட்டும் பார்த்தீங்கன்னா போதும். முன்னாடி இருக்கிறதெல்லாம் பார்க்க தேவையில்லை. சரியா? கற்றேன் கற்பித்தேன். அடங்கினர் அடக்கினர். வல்லினம் மெல்லினம் வல்லினமா மாறுது. உண்டேன் உண்பித்தேன். பித்து வித்து பீவி. வந்தேன் வருவித்தேன். உண்டாள் உண்பித்தாள். கற்றான் கற்பித்தான். செய்தாள் செய்வித்தாள். பித்து வித்து இதெல்லாம் வருதுலயே, அதை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளவுதான். பீவைக்கு டிஸ்கஸ் பண்ணலாமா? பொருந்தாதவற்றை கண்டறிக. தோசை வைக்கப்பட்டது. அப்துல் நேற்று வந்தான். கவிதா உரை படித்தாள். கோவலன் கொலையுண்டான். பொருந்தாதது என்னன்னு கேக்குறாங்களா? சோ செய்வினை தன்வினை செய்வினை இதுல பார்த்தா போதும். ஏன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டே நமக்கு தப்புதான். ஓகேவா? கவிதா உரை படிக்கிறார். கவிதா உரை படிக்கிறார். எஸ், அது செய்வினை சொல்லலாம். எழுவாய் செயற்படு பொருள் பயனிலைன்னு இருக்கு. அப்துல் நேற்று வந்தான். அப்துல் நேற்று வரானா? அதுவும் என்னது? தன்வினைன்னு சொல்லலாம். வந்தான் வருவித்தான்னு அது பிறவினை. தோசை வைக்கப்பட்டது அது செய்வினையில. படுபட்டது அப்படின்னு வந்தாலே அது செயற்பாட்டு வினைக்கு போயிடும். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் பொருந்தாத ஒன்று. படுபட்டது பெரு பெற்றதுனாலே செயற்பாட்டு வினை தானே சொன்னேன். அப்ப இது வராது. ஓகேவா? ரைட். அப்துல் நேற்று வந்தான் என்ற வாக்கியம் ஒரு தன்வினை வாக்கியம். அப்துல் என்ற எழுவாய் தானே ஒரு செயலை செய்யறான். அது விட்டுறலாம். ஓகே, நெக்ஸ்ட். அதான் தெரிஞ்சதுதான் இங்க எக்ஸ்பிளனேஷன். அடுத்து எவ்வகை வாக்கியம்? அப்துல் நேற்று வந்தான். ஓ, இங்க இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் மேல போயிடுச்சா? ரைட். ஓகே. தன்வினை, உடன்பாட்டு வினை, பிறவினை. சோ இது ரொம்ப ஈஸிங்க. அப்துல் நேற்று வந்தான், அது அவனே வரான் இல்லையா? அது அவனுக்கு உண்டான செயல். அப்ப அது தன்வினைன்னு சொல்லலாம். தன்வினை வாக்கியம் எது? சிறுவன் பாடம் படிப்பித்தான். பித்து வித்துன்னு வந்தாலே அது என்னது? நம்மளுக்கு பிறவினைக்கு போயிடணும். ஓகேவா? பாடம் படித்தான், இதுதான். படிக்க வைத்தான், பிறரை கொண்டு செய்யறான், இது வராது. படித்தானா, இது ஒரு வினாவை எழுப்புற மாதிரி இருக்கு. சோ இதுவும் வராது. சோ ஆன்சர் ஆப்ஷன் பி. கிளியர்? நெக்ஸ்ட், பானை குயவனால் வணையப்பட்டது. சோ ஆள்னு வந்தாலே 100% அது செயற்பாட்டு வினை தான். மற்றது நீங்க செக்கே பண்ண வேண்டாம். சரியா? பானை குயவனால் வணையப்பட்டது. இதை செய்வினைனா குயவன் பானை வணைந்தான் அல்லது குயவன் பானையை வணைந்தான். ரைட். நெக்ஸ்ட், எவ்வகை வாக்கியம்? தன்வினை பிறவினை செய்வினை செயற்பாட்டு வினை வாக்கியத்தை கண்டெழுதணும். வாக்கிய அமைப்பை பார்க்கணும். அப்பா சொன்னார். அப்பா சொல்றார். ஓகேங்களா? என்ன சொன்னார் அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த இடத்துல தன்வினை செய்வினை பிறவினை செயற்பாட்டு வினை. ஏன் மேம் தன்வினை போடக்கூடாது? தன்வினையோட கான்செப்ட் என்னன்னா
அந்த செயல் அவங்களுக்கு மட்டுமே பயனளிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது தன்வினைன்னு போடலாம். இந்த இடத்துல அப்பா சொன்னார், அப்பா சொல்ற விஷயம் என்னவா இருக்கும்? கண்டிப்பா அட்வைஸா இருக்கும். அந்த அட்வைஸ் அப்பாக்கா பயனுள்ளதா இருக்கும்? இல்ல. அப்பா சொல்லக்கூடிய விஷயம் மத்தவங்களுக்கு தான் பயனளிக்குது இல்லையா? அப்ப அது கண்டிப்பா அது செய்வினை, தன்வினைக்கு போடக்கூடாது. கிளியரா? ரைட். நெக்ஸ்ட். அவ்வளவுதான் கண்ணா. சரியா? இதுதான் தன்வினை, பிறவினை, செய்வினை, செயப்பாட்டு வினை. ரொம்ப ரொம்ப எளிமையான டாபிக். சரிங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தன்வினைனா தான் செய்த வினை தனக்கு மட்டுமே பயனளிக்கும். பிறவினைனா பிவி பித்து வித்துன்னு வரணும். இன்னொன்னு மெல்லினம் வல்லினமா மாறி இருக்கணும். ஓகேவா? வல்லினமைகள் இரட்டித்து வரும். இந்த மாதிரிலாம் இருந்தா அது பிறவினை. செய்வினைனா எழுவாய் செய்யப்படு பொருள் பயனிலைன்னு இருக்கணும். செய்யப்படு பொருளை ஐ உருவு சேர்ந்து வரலாம், வராமலும் இருக்கலாம். செயப்பாட்டு வினை வாக்கியம் அப்படின்னா எழுவாயும் செய்யப்படு பொருளும் இன்டர்பிளேஸ் ஆகணும். எழுவாயில 100% ஆளுங்கிற வேற்றுமை உருவு சேர்ந்து வரணும். பயனிலையில படு, பட்டது, பெரு, பெற்றதுங்கிற மாதிரி வரணும். இவ்வளவுதான். புரிஞ்சுதுங்களா? ரைட். அவ்வளவுதான்.